கேடில்லாத வாழ்வு கிடைக்கிறது. கடல்ல இருந்து எடுத்துட்டு வந்து அந்த தீர்த்தம், கடல் நீர் இல்லாதவர்கள் என்ன செய்வது அப்படின்னா, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் அங்கிருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. குளத்து நீர், ஆற்று நீர், அங்க அதுவும் இல்லையா கோயில்ல பைப் இருக்கும், அதுலயாவது தண்ணி பிடிச்சிட்டு வாங்க. படிச்சுட்டு வந்து பயன்படுத்தணும். கடல் நீருடன் நீங்க என்ன தண்ணியை கொண்டு வந்தீங்களோ அந்த தண்ணி கூட 5 மிளகை பொடி பண்ணி போடுங்க. 5 மிளகை இடிச்சு பொடி பண்ணி போடுங்க. கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போடுங்க. கோமூத்திரம்னு சொல்ற கோமூத்திரம் கொஞ்சோண்டு அதையும் போட்டு 3 ஏலக்காயும் அதுக்குள்ள போட்டு நல்லா கலக்கிக்கங்க. இதை ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கங்க. இந்த தண்ணி இதெல்லாம் சேர்த்தீங்க இல்லையா, இதை ஒரு பாத்திரத்துல ஊத்தி கலந்து வச்சுட்டு அதன் மேல ஒரு கற்பூரம் வச்சு ஏத்துங்க. தண்ணியில கற்பூரம் எரியும். இந்த கற்பூரம் அணையற வரைக்கும், முழுவதமாக எரிந்து அணையற வரைக்கும் அது தானே குளிரணும். நீங்க போய் அதை அணைக்க கூடாது. அது குளிர்ற வரைக்கும் நீங்க மனதார மானசீகமா பிரார்த்தனை பண்றோம். என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறைகள் எல்லாம் போய் அலக்ஷ்மி மூதேவி போய் ஸ்ரீதேவி வரணும். அணைஞ்ச பிறகு அந்த தண்ணி எடுத்து வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்கயா. வேற ஒன்றும் வேண்டாம்.